இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்தையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி காலை நேர வேத பகுதியாக சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9, 10, 11, 12 ஆகிய 4 அதிகாரங்களையும், மாலை நேர வேத பகுதியாக யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்தையும் வாசிக்கும்படி கேட்கிறேன். இந்த நாளுக்குரிய தியான பகுதியாக சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சியோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். இங்க பாருங்க, ஆண்டவர் சியோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். இந்த வருடத்தின் கடைசியில ஆண்டவர் நேற்றைய தினத்தில் சொன்னார், சாபமாக ஆசீர்வாதம் இல்லாமல் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருந்த உங்களுக்கு நன்மை செய்யும்படியாய் திரும்ப நினைத்தேன், பயப்படாதீர்கள் என்று நாம் பார்த்தோம். ஜனங்கள் மத்தியிலே இருந்த, புறஜாதிகள் மத்தியிலே இருந்த சாபத்துக்கு ஏதுவான காரியங்களை நீக்கி போடுவேன் என்று ஆண்டவர் சகரியா தீர்க்கதரிசி மூலம் நேற்றைய தினத்தில் சொன்னார். இன்று அதே ஆண்டவர் சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்கிறார், சியோன் குமாரத்தியே எருசலேம் குமாரத்தியே கம்பீரி களிகூறு. ஏன் என்று கேட்டால், இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். எருசலேம் வீதிகளிலே கழுதையின் மேலே ஆண்டவர் உட்கார்ந்து வரும்போது, ஓசன்னா, இயேசுவின் நாமத்தினாலே வருகிறவர் சோத்தரிக்கப்படத்தக்கவர், ஓசன்னா ஓசன்னா என்று பாடி மகிழ்ந்தார்கள். அப்பொழுது கழுதையின் மேல் ஏறி இந்த ராஜாவை துதித்தார்கள், சோத்தரித்தார்கள். அந்த எருசலேம் வீதிகளிலே வஸ்திரங்களை விரித்தார்கள், மரக்கிளைகளை தரித்து போட்டார்கள். அப்படியாக அவரை கனப்படுத்தி அவரை போற்றினார்கள். இந்த இடத்துல களிக்கூறு கம்பீரி என்று எருசலேம் குமாரத்தியே சியோன் குமாரத்தியே, என் அன்பான தேவ பிள்ளையே, இந்த வருடத்தின் கடைசியில் வந்திருக்கிற என் அன்புக்குரிய தேவ ஜனமே, என்னை துதியுங்கள், என்னை கம்பீரித்து பாடுங்கள், களிகூர்ந்து மகிழுங்கள், மகிழ்ந்து களிகூர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். உங்களுடைய விசுவாசத்தை விட்டு வலிமை போகாதீர்கள். இந்த வருடத்திலே நான் உங்களுக்கு செய்யாதிருந்த நன்மை நிமித்தம், புறஜாதிகளுக்குள்ளே உங்களை சாபமாய் வைத்தது நிமித்தம் நான் ஒன்றும் செய்ய முடியாதவர் என்று நினைத்து விடாதீர்கள். உங்களிடத்தில் நான் தங்கியிருக்க நான் வருகிறேன். இதோ நான் உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். உன்னிடத்தில் ராஜா வருகிறார், ஒரு ராஜா வருகிறார் என்று தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அங்கே பாருங்க, ஒரு எழுத்தின்படி உலகத்தில் இருக்கிற ஒரு ராஜா உங்களிடத்துக்கு உங்க வீட்டுக்கு வர்றாருன்னா நீங்க எப்படி இருப்பீங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த ராஜா வந்தா உங்களுக்கு மேன்மையா, மேன்மை குறைவா, கணையினமா, நன்மையா தீமையா, கஷ்டமா பிரச்சனையா? யோசித்து பாருங்க. அது அப்போ ஒரு முதலமைச்சர், ஒரு மந்திரி வருகிறார், ஒரு எம்எல்ஏ வருகிறார், ஒரு எம்பி வருகிறார், உங்க வீட்டுக்கு வருகிறார் என்று சொன்னா உங்க வீட்டுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும், எவ்வளவு தோரணை கட்டியிருப்பீர்கள், எவ்வளவு வாழ்க என்று ஆர்ப்பரிப்பீர்கள், எவ்வளவு அவர்களுக்கு கோஷம் போடுவீர்கள். அதே போல இயேசு அவர்களை காட்டிலும், இந்த உலகத்தில் இருக்கிற ஜனாதிபதியை காட்டிலும், இந்த உலகத்தில் இருக்கிற பிரதமரை காட்டிலும், முதலமைச்சரை காட்டிலும், எம்பி எம்எல்ஏ காட்டிலும் மேலான பெரிய தேவன் இயேசு கிறிஸ்து, ராஜாதி ராஜா, தேவாதி தேவன் உன்னிடத்தில் வருகிறாராம், உங்களிடத்துல வருகிறாராம். ஏனென்று கேட்டால், உங்களை ஆசீர்வதிக்கவும், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேல் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறி வருகிறோமாய் இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்க அவர் வருகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. இங்க 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, சியோன் குமாரத்தை கெம்பிரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர் உன்னை சந்திக்க உன்னிடத்தில் வருகிறார். அது மட்டுமல்ல, உன்னோடு வாசம் பண்ணுவதற்கு நான் உன்னிடத்தில் வருகிற தேவனாய் இருக்கிறார். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. இந்த கடைசி வருஷத்தின் கடைசியில, கடைசி நாட்களில உன்னிடத்தில் வந்து உன்னிடத்தில் வாசம் பண்ணும்படி என் தேவன் வருகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ நாம் என்ன செய்கிறவர்களா இருக்கிறோம்? இங்க பாருங்க, செப்பனியா தீர்க்கதரிசி சொல்லும் போது அவன் ஆசீர்வாதத்தை சொல்லுகிறான் பாருங்க. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார்.
எதற்கு வருகிறார்? உன்னிடத்தில் வருகிறார், உன்னோடு கூட வாசம் பண்ண வருகிறார். சீயோன் குமாரத்தியை கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியை முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிக்கூறு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்ற வருகிறார், உன் சத்துருக்களை விலக்க வருகிறார். இஸ்ரவேலின் ராஜாவே கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பார். எதற்கு ஆண்டவர் உன்னிடத்தில் வருகிறார்? எதற்கு உன்னிடத்தில் வாசம் பண்ண அவர் விரும்புகிறார்? உன் ஆக்கினைகளை அகற்ற, உன் சத்துருக்களை உன்னை விட்டு விலக்கி போட. அது மட்டும் இல்ல, ராஜாவாகிய தேவன் உன்னோடு கூட உன் நடுவில் வாசம் பண்ணி உனக்கு இருக்கிற தீமைகளை, தீங்கை, சாபத்தை மாற்றுவதற்கு ராஜாதி ராஜா வருகிறார். என் அன்பான தேவ பிள்ளையே, இந்த வருடத்தின் கடைசியில் இந்த தினமும் இயேசுடன் நிகழ்ச்சி மூலமாய் சகரியா தீர்க்கதரிசியிலிருந்து சொல்கிற வார்த்தைகளை உங்களுக்கு சொல்கிறது. மகிழ்ச்சியை உண்டாக்கவில்லையா? உங்களை கம்பீரித்து மகிழ்ந்து கம்பீரிக்க பண்ணவில்லையா? மகிழ்ந்து களிக்கூறி துதித்து நடனமாட பண்ணவில்லையா? இந்த வார்த்தை நான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு என்னுடைய ஆத்மாவை அது துள்ள பண்ணுகிறது, களிக்கூர்ந்து மகிழ பண்ணுகிறது. நான் அமர்ந்திருக்க முடியாதபடி என் தேவனுடைய வார்த்தை உண்மை உள்ளதாய் இருக்கிறது. பாருங்க, இந்த வருடத்தில் நீ கண்ட தீங்கை எல்லாம் புது வருடத்துல காண மாட்டாய் என்று இந்த வருடத்தின் கடைசியில் உனக்கு வாக்கு பண்ணுகிறார். ஏனென்று கேட்டால், அவன் ராஜாதி ராஜா உன்னிடத்தில் வருகிறார். எதற்கு உன்னிடத்தில் வருகிறார்? உன்னிடத்தில் வாசம் பண்ண, தங்குவதற்கு, உன் நடுவில் வந்து இருக்கிறதுக்கு வருகிறார். எதற்கு உன் நடுவில் வந்து இருக்க வருகிறார்? உனக்கு ஏற்பட்ட தீங்கு, உனக்கு ஏற்பட்ட சாபம், உனக்கு ஏற்பட்ட ஆசீர்வாத குறைவு, உனக்கு ஏற்பட்ட சந்தோஷம் இல்லாத, சமாதானம் இல்லாத வாழ்க்கை, சுகம் இல்லாத வாழ்க்கை மாற்றுவதற்கு இயேசு வருகிறார். எவ்வளவு அருமையான நற்செய்தி இந்த நாளில் நீங்க கேட்க தேவன் பண்ணியிருக்கிறார். இந்த தேவனை உங்க நடுவில் இருக்க பண்ணுவதற்கு எதுவாய் கம்பீரித்து பாட, களிகூர்ந்து மகிழ்ந்து களிகூற, ஆர்ப்பரித்து மகிழ நீங்க ஆயத்தம் தானா? முழு இருதயத்தோடு அவரை கம்பீரித்து துதித்து சோத்தரிக்க நீங்க ஆயத்தம் தானா? ஒரு எம்பி வந்தா என்ன குதி போடுறோம், ஒரு அமைச்சர் வந்தா என்ன குதி போடுறோம், முதலமைச்சர் வந்துட்டா என்ன குதி போடுறோம், பிரதமர் வந்தா அதுக்கு மேல என்ன குதி போடுறோம், ஜனாதிபதி வந்துட்டா இன்னும் என்ன கொண்டாட்டம் போடுகிறோம், என்ன வெடி வேட்டை, என்ன மேலத்தாளம், என்ன ஏற்பாடுகள். ஆனால் இவர்களை எல்லாம் ஆரை காட்டிலும் மேலான ராஜாதி ராஜா தேவாதி தேவன் சர்வ சிருஷ்டிகர் உன் நடுவிலே வாசம் பண்ணுவதற்கு உன்னை தேடி வருகிறார். உன்னை தேடி வருகிறார். நீ கெம்பீரித்து பாடு, ஆர்ப்பரித்து மகிழ்ந்து களிக்கூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து அற்புதத்தை செய்வார். உங்களுக்கு ஆச்சரிக்கிறேன். எங்க நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் எங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீர், இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் என்று வார்த்தையிலிருந்து நான் சொல்லியிருக்கிறேன். எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரேக்கு இருக்கிற தீங்கு அகற்றும்படி ராஜா வருகிறார் என்று சொல்லியிருக்கிறேன். உன்னோடு கூட வாசம் பண்ண, உன் பயத்தை நீக்க, ஆக்கினை தீர்ப்பை நீக்க, உன் சத்துருக்களை அழித்து போட, உனக்கு இருக்கிற எல்லா தண்டனைகளை நீக்கி போட என் ராஜா வருகிறார் என்று சொல்லியிருக்கிறேன். எங்கள் பிள்ளைகளுக்கு இந்த மாதத்தின் கடைசியில எங்கள் பிள்ளைகளுக்கு செய்யுங்கப்பா, எங்கள் பிள்ளைகளுக்கு செய்யுங்க. தீங்கை மாற்றி போடுங்கப்பா. இனி தீங்கை காணாது இருக்கும்படி எங்கள் பிள்ளைகளுக்கு கிருபை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்க நல்ல பிதாவே.